சார் நீங்கள் சொன்னால் திராவிட கழக கூட்டத்துக்குலாம் நீங்கள் போயிருக்கீங்க. அப்போ தந்தை பெரியார் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவராக இருந்திருப்பார். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பெரியார் மேலே பல்வேறு தாக்குதல்கள் நடக்குது. அவர் சொன்ன கருத்தை வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, எங்களுக்கான தலைவர் அவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, உங்களுக்கு காமம் இருந்துச்சுன்னா குடும்ப பெண்கள் கூடயே நீங்கள் உறவு பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பெரியார் சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க. அவர் மேலே தாக்குதல்கள் நடக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி சொல்லாத சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். அதாவது அதான் மறைஞ்சி திரியிறானே. அதாவது மகத்தான் இவ்வளோ பெரிய இந்த தமிழினத்தையே வந்து ஒரு தலை நிமிர வைத்த தலைவன். இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பெரியார் தலைமையில் தான் இங்கே புரட்சி நடக்கும். அதனால இந்த அயோக்கியனுங்க, இந்த பொறுக்கிங்க, அரசியல் பொறுக்கிங்க வந்து அவர் பேசாத வார்த்தைகளே சொல்கிறான். அதுதான் ஒளிஞ்சி திரியிறான். அவனை கோர்ட்டில் நிற்க வச்சா 4 அடி கொடுப்பாங்க. அந்த சீமானு கூட அவன்லாம் ஒரு பொறுக்கி அவன். அதாவது பணம் இதில் எங்கே நம்ம மிஸ் ஆகிறோம் தெரியுங்களா? சீமானும் ஒரு மகத்தான மிகச்சிறந்த ஒரு பையனா ஒரு தம்பியாக இருந்தான், புரியுதுங்களா? அந்த சீமான் வந்து திராவிட கழக மேடைகளில் பேசுனதுக்கு காரணம் நான் தான். என்ன, ஏன்னா கடவுள் படம் வெளிவந்திருக்கு. நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு திரை சம்பந்தப்பட்டவன் திராவிட கழக கூட்டத்தில் கலந்துக்கிட்டவன் நான் தான். பெரியாரை பற்றி கடவுள் இல்லைங்கிறது. அதுக்கு பிறகு அதை பார்த்து தான் இந்த சீமான் வந்தான் உள்ள. அவன் வந்தவன் வந்து இதெல்லாம் பேசினா அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த பெரியார் பேசாததை எப்போ பேசுகிறான்னா அது காரணம்னா இந்த மாதிரி முட்டாள்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அது குழந்தைங்கள பெற்றுக்கிறது, உடனே வந்து மூளை மாறிடும். அதுக்காகவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. மனைவி குழந்தைங்களை தவிர அவங்களுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கணுன்றது, அதுக்கு என்ன வேணுமா எவனாவது எழுதி கொடுத்துருப்பான். இப்படி நீ பேசு, உனக்கு ஒரு 200 கோடி ரூபாய் தர்றேன், அதுதான் பண்ணுறான் அவன்.